லதா மங்கேஷ்கர் பாட்டு கேட்டுட்டு இருப்பாரு. இவ சுலக்ஷனா கேரக்டர் வந்து பைரவி வந்து மிக்ஸி ஓடுன்றவா டிஸ்டர்ப் பண்ணுவா. ஓடி வருவார், அந்த வயரை இழுத்துருவார். இது லதா மங்கேஷ்கர் மீரா பஜன் கேட்டுட்டு இருக்கேன், உனக்கு பாட்டு மியூசிக் தெரிய வேண்டாம், ஒரு அந்த பாட்டு அங்கேயும் காதல விடுறது, அது கேட்கணும் போல இல்லையா அவனுக்கு. அது விடுங்க லதா மங்கேஷ்கரை, நாளைக்கு நீங்கள் டெல்லி போக போகிறீங்க, 3 நாள் இருக்க போகிறீங்க, அந்த நார்த் இந்தியன் ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா தெரியாது, அதனால் நான் உங்களுக்கு பேக் பண்ணுறேன், சட்னி எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சா வயது கட்டு போகாது பாருங்க. அந்த இன்னசென்ஸ்ல பைரவி லவ்ஸ் ஹர் ஹஸ்பண்ட், அவரோட கேர் தான் பார்க்குறா. அவளுக்கு மியூசிக் தெரியாது. அங்கே கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. கத்திரிக்காய் அவளுக்கு ஹஸ்பண்ட் தான் எல்லாம் வேணும். இவர் வந்து ஒரு நல்ல மியூசிக் லவர், பட் ஹி டசன் ஹேஸ் அ வைஃப் ஹூ டசன் ஹேவ் நோ மியூசிக். அவளுக்கு குழந்தை இல்லைன்னு ஒரு மேட்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அவள் டெய்லி என்ன பண்ணுவா, அங்கே ஒரு கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணுவாள். இப்போ அந்த அங்க பிரதட்சணம் ஷாட்டுக்கு விசாகப்பட்டினம் ஒரு மலை மேலே ஒரு கோவிலில் ஒரு இடம் இருக்கும். பாலச்சந்தர் சார் இப்போ ஞாபகம் இருக்க ரகுநாத் ரெட்டி அங்க பிரதட்சணம் சுலக்ஷனா பண்ண போறா, அதுக்கு முன்னாடி கேமரா வச்சு நீ அங்க பிரதட்சணம் பண்ணுன்னு சொன்னாரு. ஒரு செகண்ட் எல்லாரும் ஜோக் சொல்றாரா நிஜமாவே சொல்றாரு பார்த்தா ரெட்டி ஓகே சார் சொல்லிட்டு அவர் அந்த கேமராவை பிடிச்சிட்டு அவர் நிஜமாவே அங்க பிரதட்சணம் பண்ணாரு. ஒரு ரோல் பண்ணுவார், ஷார்ட் அந்த சுலக்ஷனா கட்டு, இதெல்லாம் வந்து அப்போ நினச்சி ஷார்ட், அப்போ பிளான் பண்ணுறது. பட் இட் வாஸ் ரிமார்க்கபிள். ரகுநாத் ரெட்டி அதை நோ முடியாது சொல்லாமல், இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் நினச்சி பாருங்கள், கேமரா அவ்வளோ பெரிய கேமரா ஏர்ஃப்ளெக்ஸை வச்சுன்னு இப்படி ரோல் பண்ண முடியும். பட் ஹி டிட் இட் அண்ட் ஸ்மார்ட். நல்ல ட்ராக்கை போட்டுட்டாரு, அது மேலே படுத்துட்டாரு, அழகாக அதை ரோல் பண்ணி எடுத்துட்டாரு. ஸோ இது மாதிரி ஷார்ட்ஸ் வந்தது. பட் இட் வாஸ் ரிமார்க்கபிள் ஷார்ட்.